Exercise 1.2 second problem. A commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is rupees 62. பார்த்தீங்கன்னா ஒரு commodity produce பண்ணுறாங்க. அதில் 3 units of laborம் 2 units of capital அது ரெண்டு total cost பார்த்தீங்கன்னா rupees 62 கொடுத்துருக்காங்க. If the commodity had been produced by using 4 units of labor and 1 unit of capital, the cost is 56. போன கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா அதே கமாடிட்டி திருப்பியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் வச்சும் 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல்? இப்போ காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபரும் கேபிட்டலும் கண்டுபிடிக்கணும். இது எந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா டிட்டர்மினன்ட் மெத்தட். டிட்டர்மினன்ட் மெத்தட்னா கிரேமர்ஸ் ரூல் வச்சு அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெல்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி let the cost, what they are asking, find the cost per unit of labor and capital. அதை நான் என்ன எடுத்துக்க போகிறேன், x yன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ let cost per unit of labor இது வந்து rupees xன்னு எடுத்துக்க போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா cost per let cost per unit of capital இது பார்த்தீங்கன்னா நான் yன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ அக்கார்டிங் டு த கொஷின் நம்ம எழுத போகிறோம். கொஷினில் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க 3 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் 2 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல். அப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸுன்றதை வந்து லேபர் எடுத்திருக்கேன். அப்போ 3x 2 யூனிட்ஸ் ஆஃப் கேபிட்டல்னா 2y இஸ் ஈக்குவல் டு 62. அக்கார்டிங் டு த கொஷின் நான் எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 62. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து அதே வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் அண்ட் 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா 4x plus y is equal to 56. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் நான் டெல்டா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டான்றது என்ன பண்ணுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் வச்சு எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டா எழுதுகிறேன். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 3 2 4 1. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எழுதணும் இல்லைங்களா, நம்ம ஈக்குவேஷன்ஸு 3 2 4 1 அதை தான் எடுத்து இங்கே டிட்டர்மினன்ட் எழுதியிருக்கேன் நான். இப்போ டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ண போகிறோம். டிட்டர்மினன்ட் சால்வ் பண்ணால் 3 × 1 3 மைனஸ் 4 2s are 8. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிச்சு, -5. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது டெல்டா வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நான் கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் டெல் எக்ஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸுடைய கோஷன்ஸை மட்டும் மாற்றிட்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ அப்ளை பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ஹெச்எஸ் வந்து 62 56 62 56 இங்கே 2 1. இங்கே சால்வ் பண்ணும்போது 62 மைனஸ் 56, அதாவது 62 × 1 வந்து 62 அப்படி எழுதியாச்சு. 56 × 2 இப்போ 62 மைனஸ் இப்போ வந்து 56 × 2 பார்த்தீங்கன்னா 112. இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ -50. நெக்ஸ்ட்டு டெல் ஒய் கண்டுபிடிக்கிறேன். டெல் ஒய் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட்டில் ஒய்யுடைய கோஷன்ஸை மட்டும் மாற்றணும். அப்போ 3 4 அடுத்து பார்த்தீங்கன்னா 62 56. இதை சால்வ் பண்ணும்போது 3 × 56 மைனஸ் 4 × 62. 3 × 56 பண்ணிங்கன்னா 168. 4 × 62 பண்ணால் 248. இது ரெண்டுத்தையும் கழிச்சுனா நமக்கு -18 கிடைக்கும். இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பை கிரேமர்ஸ் ரூல். இப்போ கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். டெல் எக்ஸ்ன்றது என்னது, -50 பை டெல்ன்றது என்னது, -5. அடுத்து ஒயில் டெல் ஒய்ன்றது -80 பை -5. இப்போ கேன்சல் பண்ணால் இது 10 டைம்ஸு,
இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 16 டைம்ஸ். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன, ஒய்யோடைய வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. தேர்ஃபோர் காஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஷனில், காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபர் கேட்டிருக்காங்களா. அப்போ தேர்ஃபோர் காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபர் is equal to rupees 10. அதே பார்த்தீங்கன்னா cost per unit of capital, இது பார்த்தீங்கன்னா rupees 16. இதுதான் அவங்க கேட்டது, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Students, exercise 1.2 third problem. The total of rupees 8,600 was invested in 2 accounts. பார்த்தீங்கன்னா 8,600ன்ற அமௌண்ட்டை வந்து 2 அக்கௌண்ட்டில் பிரித்து போடுறாங்க. One account earned 4.3/4% annual interest and the other earned 6.1/2% annual interest. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட்டில் பிரித்து போட்டாங்களா, அதில் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 4.3/4% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும், அதே மாதிரி அனதரில் பார்த்தீங்கன்னா 6.1/2% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சிருக்கு. இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year வாஸ் ருபீஸ், இப்போ ஏற்கனவே இந்த 4.3/4%லேயும் 6.1/2%லேயும் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 yearல ருபீஸ் 431.25 கிடைச்சிருக்கு. How much was invested in each account? அப்போ இப்போ 2 இதுலேயும் பிரித்து போட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட். இது மாதிரி 2 இது பிரித்து போட்டிருக்காங்கன்னா நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்து நம்ம கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து வாட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். லெட் தி அமௌண்ட் invested, அதானே கேட்குறாங்க, invested in the 2 accounts be rupees x and rupees y ன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். let the amount invested in 2 accounts be rupees x and rupees y. ரெஸ்பெக்டிவ்லின்னு எழுதுறது வந்து ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறது எது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷினில் பாருங்கள், இப்போ நான் 1 அக்கௌண்ட்டை வந்து 4.3/4னா அனதர் அக்கௌண்ட்டை வந்து 6.1/2% இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி 8,600 அமௌண்ட்டை வந்து அவங்க அந்த 8,600 தான் நம்ம என்ன பண்ணுறோம் 2 அக்கௌண்ட்டில் பிரித்து போடுறோம். அப்போ ஒரு அக்கௌண்ட் எக்ஸ்னும் இன்னொரு அக்கௌண்ட் ஒய்ன்னு எடுத்தால் அப்போ x + y = 8,600ங்களா. அப்போ அதனால தான் எழுத போகிறோம். அக்கார்டிங் டு த கொஷின் x + y = 8,600. புரியுதுங்களா. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்களா, 4.3/4% வந்து ஒன்றுத்துலேயும் 6.1/2ன்றது அனதர்லேயும் போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது 4.3/4%ன்றதால 100 எழுதுகிறேன். எதில் போடுறாங்க, எக்ஸில். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.1/2/100 × y = அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 431.25 கிடச்சிச்சு. இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், 4.3/4ன்றதை ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் போடுறதா எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் அக்கௌண்ட் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 4.3/4/100 × x ப்ளஸ் 6.1/2/100 × y = 431 × 25. இதுதான் அவங்க கொடுத்துருக்க செகண்ட் ஈக்குவேஷனுடைய டீட்டெயில். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 × 4 16, 16 + 3 பார்த்தீங்கன்னா 19/4 × 100 xன்னு கிடைக்கும். பாருங்கள், 4 4s are 16, 16 + 3 வந்து பார்த்திங்கன்னா 19/4 × 100 × x ப்ளஸ் அடுத்து இங்கே 6 2s are 12. அப்போ என்ன கிடைக்கும், 12 + 1 13. அப்போ 13/2 × 100. இது வந்து y = 431.25 கிடைச்சிது. இதை சிம்பிளை பண்ணும்போது 19x / 400 ப்ளஸ்
13y divided by 200 is equal to 431.25 கிடைக்கும். இப்போ LCM எடுக்க போகிறேன். LCM இங்கே எடுக்கிறேன் நான். LCM எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 400 தான் LCM. 400 LCM இருக்கும்போது பாருங்கள் 400 தான் இங்கே இங்கே 400 இருக்குது, இங்கே 200 இருக்குது. பாருங்கள் இங்கே 400, இங்கே 200 இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமனாக எடுக்கும்போது நம்ம 400 எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த டேர்மை வந்து மேலே நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா LCM எடுக்கும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கிடைக்குதுன்னா 19x அப்படியே வந்துடும். ஏன்னா கீழே வந்து 400 அப்படியே இருக்குது. இப்போ செகண்டை வந்து நம்ம செகண்ட் டேர்ம் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 26yன்னு கிடைக்கும். 13 into 2 26y is equal to இங்கே 431.25 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், அந்த 400 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 19x plus 26y is equal to 431.25 into 400. இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரு 172,500 1,72,500 கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து 19x plus 26y is equal to 1,72,500. இதுதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கிரேமர்ஸ் ரூல் படி சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணுமா? டெல்டான்றது எக்ஸும் ஒய்யும் வச்சு கழுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 1, செகண்ட் ஈக்குவேஷனில் 19 26. இதை சால்வ் பண்ணால் 26 minus 19 டேரெக்டாக எழுதிடலாம். அப்போ 7 which is not equal to 0. நாட் ஈக்குவல் 0 வந்தால் தான் நம்ம கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ்னு என்ன பண்ணுவோம், எக்ஸுடைய கோஷனை மொத்தம் ஆர்ஹெச்எஸால் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 8,600, செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு 1,72,500. செகண்ட் எதுவுமே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8,600 into 26 minus 1 into 1,72,500. நமக்கு கால்குலேட்டர் இருக்குங்க, பிஎம்மில் வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 223,600 minus 1,72,500 நமக்கு கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51100. இது வந்து டெல் எக்ஸுடைய வேல்யூ. இப்போ டெல் ஒய் வடிவ வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல் ஒய்க்கு என்ன பண்ணுவோம், டெல்லில் ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் கோஷனை மட்டும் மாற்றணும். அதாவது ஒய்யுடைய கோஷன் மாற்றும் போது 8,600 1,72,500. இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 into அது அப்படியே எழுதுகிறேன் 1,72,500 minus 19 into 8,600 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா getting the value as 9,100. இப்போ எக்ஸ் என்ன பண்ணும், therefore by கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுவோமா? கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணும்போது x is equal to del x by del y equal to del y by del. எக்ஸ்ன்றது என்னது, del x உடைய வேல்யூ நம்ம 51,100 கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை டெல்டா உடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 7. அதே மாதிரி டெல்லுடைய வேல்யூ வந்து 9,100 டிவைடட் பை 7. இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 7,300. இது பார்த்திங்கன்னா இது எக்ஸுடைய வேல்யூ, இது ஒய்யுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 1,300. இதுதான் எக்ஸுடைய வேல்யூ, ஒய்யுடைய வேல்யூ. இப்போ அவன் எந்தெந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா therefore investment in each account is rupees 7,300 and 1,300. இப்போ அது ரெண்டு பேர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,600 கிடச்சிரும். அப்போ அவங்க பிரித்து போட்டிருக்க அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7,300ன்னு, செகண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,300. இப்போ இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். Exercise 1.2 fourth problem. At Marina, 2 types of games with horse riding and quad bikes riding are available on hourly rent. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெரினாவில் வந்து 2 types ஆஃப் கேம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங், இன்னொன்று வந்து குவாட் பைக்ஸ் ரைடிங். இது வந்து பார்த்திங்கன்னா அவர்லி ரெண்ட்டுக்கு தான் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் கிரண் அண்ட் பெனிட்டா ஸ்பெண்ட் rupees 780 அண்ட் rupees 560 டியூரிங் த மந்த் ஆஃப் மே. ஒரு மாதத்துக்கு என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரண் வந்து பார்த்தீங்கன்னா 780, பெனிட்டா வந்து 560 அமௌண்ட் பே பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேம் வந்து கிரண் பெனிட்டா. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து 3, ஸ்குவாட் பைக் ரைடிங் வந்து 4. கிரணுடைய டீட்டெயில்ஸாக இப்போ சொல்லிட்டுருக்கேன். டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து 780. இப்போ பெனிட்டா பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்க்கு 2வும் 2 ஹவர்ஸும், குவாட் பைக் ரைடிங்க்கு 3 ஹவர்ஸும். அப்போ டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா 560. ஃபைன் த அவர்லி சார்ஜஸ் ஃபார் த 2 கேம்ஸ். அப்போ நான் அவர்லி சார்ஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. அவர்லி சார்ஜஸ் கேட்கும் போது நான் ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து நம்ம எக்ஸோ, பைக் ரைடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சொல்யூஷனில் யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட் we are going to find the solution. இப்போ பார்த்திங்கன்னா let the hourly charges for horse riding and quad bike riding be rupees X and rupees Y respectively. இப்படி எடுத்த பிறகு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு எழுதுகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். அப்போ பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கொஷின் நான் எழுத போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3x. அப்போ 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 780. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 560. இந்த 2 ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம டெல்டா கண்டுபிடிக்கணுமா? டெல்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் எழுதுவோம். அப்போ 3, 4, 2, 3. இப்போ சால்வ் பண்ணோம்னா 3 3s are 9, 4 2s are 8, that is equal to 1, which is not equal to 0. not equal to 0 வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக கிரேமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணி எக்ஸ் ஒய்வுடைய வேல்யூஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து எழுதுகிறேன் del x del y என்னென்னு எழுதுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா del x is equal to x உடைய கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் மாற்ற போகிறோம் RHS எலமெண்ட்டால். அப்போ 780 இங்கே 560. செகண்ட் பார்த்தீங்கன்னா 4 3. இது சால்வ் பண்ணுறதுக்கு 780 into 3 minus 560 into 4. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேல்குலேட்டர் இருக்கிறதால சீக்கிரமாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 2340 minus 2240. இதை சப்ராக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 100. அடுத்து பார்த்திங்கன்னா del yன்றது என்ன பண்ணும், டெல்டாவில் ஒய்டைய கோஷன்ஸை மட்டும் மாற்றணும். அப்போ 3 2ன்றது எக்ஸுடைய கோஷன் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய் பார்த்திங்கன்னா 780யும் 560 எழுதியாச்சு. இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு 3 into 560 minus 2 into 780. இப்போ பார்த்தீங்கன்னா 3 into 560 minus 2 into 780 வந்து 1680 minus 1560. இதை சப்ராக்ட் பண்ணால் 120. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய பை கிரேமர்ஸ் ரூல் எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பை கிரேமர்ஸ் ரூல் x is equal to del x by del y equal to del y by del. இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து 100 divided by del உடைய வேல்யூ 1, அதே மாதிரி இங்கே 120 divided by 1 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 100, இங்கே வந்து 120, இங்கே வந்து x உடைய வேல்யூ, இது y உடைய வேல்யூ. அவங்க கேட்டிருக்கிறது hourly charges for horse riding and quad bike riding கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். hourly charges for the 2 games are rupees 100 and rupees 120 respectively. இந்த 120ன்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா
நம்ம ஏற்கனவே எடுத்த ஹார்ஸ் ரைடிங்க்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு பைக் ரைடிங், குவாட் பைக் ரைடிங். இந்த ரெண்டும் வந்து அவர்லி சார்ஜஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதையும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு.